YMCA வந்து நியூ இமிக்ரண்ட்ஸுக்கு ப்ரொடெக்டட் பர்சனுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இசிஇ பிரிட்ஜ் டு ஒர்க் ப்ரோக்ராமுக்கு கீழே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் கனடாவுக்கு நியூவாக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு 18 வயது உடையவராக நீங்கள் இருக்க வேணும், அதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேணும். அது எங்கேண்டாலும் பரவாயில்ல, பேக் ஹோமில் இருக்கலாம், எந்த நாட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன்டா இங்கே என்னத்தை கன்சிடர் பண்ணுறாங்கண்டா, நீங்கள் ஹை ஸ்கூல் முடித்து, அதாவது A லெவல் முடித்து நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில், காலேஜில், யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேணும். அது யூனிவர்சிட்டி கோர்ஸாக இருக்கலாம், டிகிரியாக இருக்கலாம், PhDயாக இருக்கலாம், அல்லது எனி டிப்ளமா கோர்ஸஸாக இருக்கலாம், அல்லது எனி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஒரு படித்த ஒரு சர்டிஃபிகேட், ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அது வந்து இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3வது குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெனேடியன் லாங்குவேஜ் பெஞ்ச் மார்க். இதில் வந்து 7% நீங்கள் இருக்க வேணும். அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கஷ்டம் இல்லை, இலவானதான். நீங்கள் அதில் 7% எடுத்திருக்க வேணும். 4வது குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரொடெக்டட் பர்சனாக இருக்கலாம், அல்லது PR ஹோல்டராக இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை, இது வந்து அதை கன்சிடர் பண்ணல அவங்க. அடுத்த என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து எஜுகேஷன் சம்மந்தமான ஏதாவது தொழில் நீங்கள் பேக் ஹோமில் செய்திருக்கலாம், அல்லது இசிஇ சம்மந்தமான வேலை, அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேட்டர், இது சம்மந்தமான ஏதாவது தொழில் புரிஞ்ச அனுபவமுள்ள ஒரு கடிதம் உங்களால் உங்களோட பேக் ஹோமில் இருந்து எடுக்கலும்னு சொன்னால், இது இவ்வளவும் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் உள்ள பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு 14 வீக்ஸ் ட்ரைனிங், அதாவது ஃபுல் ட்ரைனிங் தருவாங்க. அந்த ட்ரைனிங் முடிகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் போய் டிப்ளமாவுக்கோ அல்லது உங்களோட இசிஇ காலேஜில் போய்ட்டு நீங்கள் இசிஇ சம்மந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன், லைசன்சிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணி அதை மேலதிகம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை விட மிக முக்கியமான ஒன்று இதில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க தர 14 வீக்ஸ் ட்ரைனிங்கில் வந்து 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க ட்ரைனிங் வந்து ஃப்ரீ. அதாவது ஃப்ரீ மீன்ஸ் உங்களுக்கு ஒன்றும் பே பண்ண மாட்டாங்க. அங்கே 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு இன்பர்சன் ட்ரைனிங் இந்த சைல்ட் கேர் சென்டரில் வந்து தருவாங்க. அந்த 2 வீக்ஸ் முடிய மிச்சம் இருக்கிற 12 வீக்ஸும் வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து ட்ரைனிங்கோட பே, அதாவது உங்களுக்கு செலவி பே பண்ணி ட்ரைனிங்கும் தந்து அதோட உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கோர்ஸ் முடிகிற நேரம் தருவாங்க. ஆனால் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களை ஹையர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 90% சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதே நேரத்தில் அங்கே இருக்கிற அவைலபிலிட்டிஸை பொறுத்து உங்களை ஹையர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வெளியில் போய் வேலை எடுக்கலாம். என்னென்னா சைல்ட் கேர் எஜுகேட்டருக்கு சரியான டிமாண்ட், இப்போ வேலை வந்து தட்டுப்பாடு, ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து தட்டுப்பாடு. அவே காய்ஸ், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், எங்கே போய் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, YMCA வெப்சைட்லேயும் போய் நீங்கள் தேடி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைண்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமெண்டா என்னுடைய ஃபேஸ்புக் அல்லது டிக்டாக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் YMCA என்று சொல்லி, நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை அனுப்பி வைக்கலாம். ஸோ இது சம்மந்தமான மேலதிகமான உங்களுக்கு கொஷன்ஸ் இருந்தாலும் அதில் அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு கொஷனுக்கான ஆன்சரும் அங்கே இருக்குது, நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதை விட உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது தெரிந்து கொள்ள வேணுமெண்டா நீங்கள் அவங்களுக்கு டிரெக்டாக கால் பண்ணினாலே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருவாங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பிந்தாமல் இதுக்கு நீங்கள் குயிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு டெட்லைன்ஸ் இருக்கும். அவே காய்ஸ், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.